பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணன் ரொம்பவே சந்தோஷமா ஸ்வீட் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே கோமதி சரவணா கையில ஸ்வீட்டோட வர, அப்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயத்த தான் சொல்ல போற அப்படித்தானு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாமா, ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சரவணன் வந்து சொல்றாங்க. உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே செந்தில் சரவணன் கிட்ட கேக்குறாங்க, அண்ணன் உன் மனசுக்கு எது சரி, உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அப்படிப்பட்ட முடிவு தானே எடுத்த. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா நீ எடுத்திருப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன முடிவு எடுத்தாலும் என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். ஆனா மயில கூட வாழணும்ன்ற முடிவை மட்டும் தயவு செஞ்சு நீ எடுத்துடாத. அதுதான் என்னுடைய பெரிய வேண்டுகோளாவே இருக்கு. இப்பவே உங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவ்வளோ பொய் சொன்னவங்க திரும்ப அப்படி ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன நிச்சயம்னு சொல்லி செந்தில் கேக்குறாங்க. உடனே மீனா, ஏங்க இது அவங்க வாழ்க்கை, அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிட்டும். ஏதோ ஒரு முறை பொய் சொல்லி வீட்டுல வந்து கெட்ட பேர் வாங்கிக்கிட்டாங்க. அதுவும் அவங்கள மனசரிஞ்சு பொய் சொல்லல. அவங்க அம்மா அவங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணுன்றதுக்காக பொய் சொன்னதுனால அவங்க அதை செஞ்சிட்டாங்க. அது ஒரு குத்தமா சொல்றீங்கன்னு சொல்லி மீனா மயிலுக்கு சப்போர்ட் பண்ணதும் செந்திலுக்கு வேற லெவல்ல கோவம் வருது. அப்ப அவங்க அம்மா என்ன விஷயத்துக்காக பொய் சொல்ல சொன்னாலும் அவங்க சொல்லிடுவாங்களா? ஏன் அவங்களுக்கு சுயமா சிந்திக்கிற அறிவே இல்லையா? அதுக்காக என் அண்ணன் மேல கூட பழிய தூக்கி போடுவாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு வெக்கமான இல்லாம நீங்க வேணும்னா அவங்கள மன்னிக்கலாம், ஆனா நாங்க மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி செந்தில் மீனா 2 பேரும் சண்டை போட, உடனே கோமதி, இங்க சரவணன் வந்திருக்கான், ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கான், என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க எதுக்காக 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க? சரவணா சொல்லு சரவணான்றாங்க. அம்மா, எனக்கும் மயிலுக்கும் விவாகரத்து கிடைக்க போகுது. நான் கூட மயில என்ன சொல்லுவானோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மயில எனக்கு விவாகரத்து கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு மீனாவுக்கு ராஜிக்கு எல்லாமே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருது. உடனே ராஜி சொல்றாங்க, என்ன மாமா என்ன சொல்றீங்க? அப்படின்னா நீங்க மயிலக்காவுக்கு விவாகரத்து கொடுத்துட்டீங்களா? மயிலக்காவும் சம்மதம் சொல்லிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்ப பாண்டியனுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பாண்டியனும் வந்து எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. சரவணா, இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, இனி என்னால அவ கூட வாழ முடியாது. அவளை எந்த அளவுக்கு விரும்பினனோ அதை விட 100 மடங்கு அவளை நான் வெறுக்கிறேன். நீங்க சொல்றதுக்காக அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா கூட என்னால என் முழு மனசோட அவனை என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அவ கூட என்னால ஒரு லைஃப வாழ முடியாது. ஏதோ கடமைக்குன்னு மட்டும்தான் என்னால அவ கூட பொண்டாட்டியா வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம்பா. அதனாலதான் நான் நிம்மதியா சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்டேன். இந்த முடிவு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த முடிவு ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதனால அவளுக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்டேன். இதை ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு பார்த்துதான்ப்பா நான் முடிவு எடுத்தேன்னு சொல்றாங்க. உடனே கோமதி வந்து, ஏங்க பாத்தீங்களா இவன் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கான்? இதனால மயிலோட லைஃப் மட்டும் இல்லைங்க, மயில வயிற்றுல வளர நம்ம குடும்ப வாரிசோட வாழ்க்கையும் என்ன ஆக போகுதோ தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்து, குழந்தை பத்தி நினைச்சு பார்த்தியா சரவணா? மயில 1000 தப்பு பண்ணட்டும், ஆனா அந்த குழந்தை என்னடா தப்பு பண்ணுச்சு? அதுக்கும் சேர்த்து இப்படி ஒரு முடிவு கட்டிட்டேன்றாங்க. அப்பா, நான் குழந்தைய வந்து இப்ப வரைக்குமே ஏத்துக்கலையே அப்படின்னு நான் சொல்லலையே. குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒட்டு மொத்தமா நான் ஏத்துப்பேன். என் குழந்தை என்னுடைய பொறுப்பு. குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன். அதுக்காகலாம் மயிலை ஏத்துக்கிட்டெல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி சரவணன் வந்து ஆர்கியூ பண்றாங்க. உடனே மீனா வந்து, மாமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். மயிலக்கா பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல, அவங்களும் நியாயப்படுத்தல. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா அவங்கள விவாகரத்து பண்ணி அவங்கள ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி போடுற அளவுக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணல. தப்புதான் ஒத்துக்கிறேன். அவங்க சொன்னது எல்லாமே புத்தி கெட்டு போயிட்டு சொல்வார் பேச்சை கேட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்க எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு மாமான்றாங்க. இல்லப்பா மீனா, நான் எடுத்த முடிவு சரிதான். என் முடிவுல நான் தீர்க்கமா இருக்கேன். அதை யாரு சொன்னாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இனி மயிலு என்னுடைய லைஃப்ல கிடையாது. அதுக்காக குழந்தைய அப்படியே அனாதைய விட்டுற மாட்டேன். என் குழந்தை எப்படி பாத்துக்கணும்ன்றது எனக்கு தெரியும். குழந்தைய நான் நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்றாங்க. உடனே மீனா, நீங்க உங்க குழந்தைன்னு சொல்றீங்க, அதே வயதான உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் கிடையாதுன்னு சொன்னீங்க. அப்ப அது மட்டும் சரியா? மயிலக்கா பேசினது தப்புனா நீங்க பேசினதும் தப்புதான். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கேக்குறாங்க. அதுக்காக இப்ப வரைக்கும் வருந்தல. மயிலக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட மன்னிப்பு கேட்கல. நீங்க எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் இருக்கலாம். அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு
மீனா மயிலுக்காக நியாயம் கேக்குறாங்க. இதுக்கு சரவணனோட பதில் என்னவா இருக்க போகுது? இப்ப சரவணன் தப்பா உணர்ந்து மயில கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.